My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். ஆன்மீக பாதையில் வந்ததுக்கு அப்புறம் எது உயர்ந்தது கிடையாது அப்படின்ற விஷயம் நமக்கு முழுமையாக தெரியும். அது பௌதீகமாக ஆகட்டும், மன ரீதியாக ஆகட்டும், புத்தி ரீதியாக ஆகட்டும், ஆன்ம ரீதியாக ஆகட்டும், எல்லா வகையிலும் உன்னதமானது இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பௌதீகமாக ஏதாவது உதவி செய்யணும் என்றால் அதுல அதி உன்னதமான உதவி எது அப்படின்னா அன்னதானம். உதவி என்றால் என்ன, முதல்ல அது தெரிஞ்சுக்கலாம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், யாரோ ஒருத்தர் வருவாங்க நம்ம கிட்ட, ஐயா ஏதாவது எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்பாங்க. அவங்களுடைய தேவைக்கு நம்ம கிட்ட இருக்கிற பொருளாகட்டும், சக்தியாகட்டும், நல்ல வார்த்தைகளாகட்டும், எந்த விதமானதாகட்டும் சரி, அது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவருக்கு கொடுக்கறது தான் உதவி என கூறப்படுகிறது. ஏதாவது ஒரு உதவி செய்து அதுக்கு தகுந்த ஒரு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்த்தோம் அப்படின்னா அது உதவி என கூறப்படாது. அது சகாயம் கிடையாது. அது வியாபாரமாக இருக்கும். நான் கொடுத்தா நீயும் கொடுக்கணும் அப்படின்னா அது வியாபாரம். சேவை கிடையாது, உதவி கிடையாது, தானம் கிடையாது. பௌதிகமாக ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்றால் அதுல அதி உன்னதமான உதவி தானம் என்பது ஏதாவது ஒன்று இருக்கு அப்படின்னா அது அன்னதானம். எதுக்காக அன்னதானத்திற்கு அவ்வளோ உயர்ந்த நிலை என்பது கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு துணி ஏதாவது தானம் பண்ணணும் அப்படின்னா நம்ம கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்றோம், அவனுக்கு உண்மையாக துணி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி. யாரோ ஒரு மாணவிக்கு அவங்களுடைய படைப்புக்காக ஏதாவது உதவி செய்யணும் என்றால் நிறைய டீட்டெயில்ஸ் தேவை. எத்தனாவது கிளாஸ் படிக்கிறேன், எங்கே படிக்கிறேன், எப்படி படிச்சுட்டு இருக்கேன், இந்த விஷயங்கள் எல்லாமே கேட்டு அப்புறமா தான் உதவி என்பது செய்வார். ஆனா அன்னதானம் என்பது அந்த மாதிரி கிடையாது. நீ மாணவியாகட்டும், ஆணாகட்டும், பெண்ணாகட்டும், இந்து ஆகட்டும், முஸ்லீம் ஆகட்டும், கிறிஸ்டியன் ஆகட்டும், ஜெயின் ஆகட்டும், சித்தராகட்டும், சீடராகட்டும், யாரா இருந்தாலும் சரி, வயிறு பசிக்குது அப்படின்னா அங்கே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல மனதுடன் கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் உன்னதமான உதவி, அன்னதானம். தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் என கூறப்படுகிறது. அதுக்கு அடுத்தது மன ரீதியான உதவி. யாரோ ஒருத்தர் உங்களை கேட்பாங்க, சோகமா இருப்பாங்க, ரொம்ப பிரச்சனைகள் இருக்கு, என்னால இந்த உலகத்தில் இருக்க முடியாம இருக்கு, தாங்க முடியல பிரச்சனைகள் எல்லாமே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அவருக்கு அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கை என்பது போயாச்சு. தன்னம்பிக்கை என்பது இருந்தால் மீதி எல்லாமே சம்பாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இருந்தால் எதை இருந்தாலும் சரி நம்மளால இந்த வாழ்க்கை ஜெயிக்க முடியாது. நம்முடைய நல்ல வார்த்தைகளின் மூலம் அவங்களுடைய சூழ்நிலை புரிந்து அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு சம்பந்தப்பட்ட நல்ல வார்த்தைகள் சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை ஒரு இன்ஸ்பிரேஷன் என்பது கிடைக்கும். எஸ், அவங்க இருக்கிறார், நமக்கு உதவி செய்யறதுக்காக ஒருத்தராவது இருக்கிறார் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையுடன் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி நமக்கு எப்பவுமே நண்பர்கள் இருக்கணும். பிளஸ் யாருக்காவது இந்த மாதிரி தேவை என்றால் நாம் அவருக்கு கண்டிப்பா உதவி செய்யணும். மன ரீதியான உதவி, புத்தி ரீதியான உதவி. நல்லா இருப்பார், ஆனா எப்பவுமே கஷ்டத்துல தான் இருப்பார். ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். ஸ்மார்ட் ஒர்க் என்பது தெரியாது. எதுக்கு தெரியாது அப்படின்னா புத்தி என்பது இல்லை. எது செய்தால் என்ன நடக்குமோ, எது செய்யல அப்படின்னா என்ன கிடைக்காதோ, எப்பவுமே பயத்தில் இருப்பார். இவங்களுக்கு ஞான தானம் என்பது செய்யணும். அதுதான் உன்னதமான உதவி. புத்தி ரீதியான உன்னதமான உதவி எது அப்படின்னா ஞான தானம் செய்வது. இந்த ஞான தானத்தில் அதி உன்னதமான தானம் எது அப்படின்னா ஆன்மீக ஞானத்தை சொல்லிக் கொடுப்பது, ஆன்மீக புத்தகங்களை தானம் செய்வது. அதுதான் அதி உன்னதமான உதவி என்பது. இந்த புத்தகத்தை படி, இதுல எல்லாமே உனக்கு சம்பந்தப்பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாமே இதுல பதில் கிடைக்கும். உனக்கு இந்த வீடியோவை பாரு, இதுல எல்லாமே இருக்கு, உனக்கு தேவையான பதில்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வழிகாட்டும் பாருங்க. அதுதான் அதி உன்னதமான புத்தி ரீதியான தானம், உதவி, சேவை. இது எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாம் இருக்கு. காசு இருக்கு, நகை இருக்கு, நல்ல மதிப்பு இருக்கு, வாழ்க்கையில் எல்லாமே இருக்கு. ஆனா ஏதோ எனக்கு தெரியலை, உள்ளிருந்து இந்த வாழ்க்கை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வரல, ஒரு டைரக்ஷன் இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சில பேர் வருவாங்க. அவரு என்ன அப்படின்னா
பௌதீகமாக, மனரீதியாக, புத்தி ரீதியாக நல்ல வளர்ச்சி என்பது அவருக்கு ஆல்ரெடி இருக்கு. ஆனால் ஆன்ம ரீதியான ஆன்ம வளர்ச்சி என்பது அவருக்கு இல்லை. இவருக்கு தியானம் என்பது சொல்லிக் கொடுக்கணும். தியானம் சொன்னால் அதுக்கு மேலே உதவி என்பது இல்லை. அதி உன்னதமான ஆன்ம ரீதியான உதவி, சேவை, தானம் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை தியானம் சொல்லிக் கொடுப்பது தான். அதுக்காக பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்ட்ல இந்த 4 வகையான உதவிகளும் எல்லாருக்குமே செய்வார். எதுக்காக அப்படின்னா, யார் எந்த நிலையில இருக்கிறார் தெரியாது. நம்ம கிட்ட ஒருத்தர் வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் பசியோட இருக்கிறாரா, இல்ல துன்பத்துல இருக்கிறாரா, இல்ல வாழ்க்கையில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் ஒருத்தர் வந்திருக்கிறாரா அப்படின்னு சொல்லி, நீ எந்த நிலையில வந்திருந்தாலும் நம்ம கிட்ட வந்த உடனே முதல்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லி அன்னதானம் செய்யறோம். உட்கார்ந்து தியானம் செய் அப்படின்னு சொல்லி தியானம் சொல்லி கொடுத்து, அவங்க உட்கார்வதற்காக நல்ல அமைப்புகள் எல்லாமே செய்து, தியான மையங்கள் எல்லாமே உருவாக்கி இலவசமாக எல்லாருக்குமே சொல்லி தரும். எந்த மையத்திற்கு நீங்க போனாலும் அங்கே நூலகம் கூட இருக்கும், ஆன்மீக நூலகம். உட்கார்ந்த நல்ல புத்தகங்கள் எல்லாமே இருக்கு, படிங்க. ஒரு காசும் தர வேண்டாம், நீ முதல்ல நீ படி. ஒவ்வொரு நாளும் சத்சங்கம் என்பது நடக்கும். அந்த சத்சங்கத்தில் நல்ல வார்த்தைகள், வாழ்க்கைக்கு தேவையான இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஒரு காசும் கேட்க மாட்டாங்க. இது பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ் மூவ்மெண்டோட சிறப்பு. பத்ரிஜி அவர்கள் நமக்கு எல்லாருக்குமே சொல்லி கொடுத்த ஒரு நல்ல பாதை. அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு தியான யக்னம் என்பது நடக்குது அப்படின்னா அதுல இந்த 4 வகையான உதவிகளும் அங்கே கிடைக்கும். வந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் காலை உணவு, பௌதீகமாக அவங்க எங்கிருந்து வந்திருக்கார்களோ, எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்காங்களோ எதுவுமே கேட்காமல் வந்த உடனே காலை உணவு முதல்ல சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்து 3 மணி நேரம் தியானம் பண்ணுங்க. ஆன்ம ரீதியான உதவி, நல்ல சத்சங்கம், ஆன்மீக சொற்பொழிவுகள். சீனியர் பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாமே ஆன்மீக சொற்பொழிவுகள் கொடுப்பாங்க. மன ரீதியான இன்ஸ்பிரேஷன், தன்னம்பிக்கை எல்லாமே அங்கிருந்த வாங்கிக்கலாம். இது இல்லாமல் பத்ரிஜி அவர்களுடைய புத்தகங்கள் இலவசமாக எல்லாருக்கும் அவருடைய ஞானம் போய் சேரணும், ஆன்மீக வளர்ச்சி என்பது எல்லாருக்குமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகங்களை கூட அங்கே இருக்கும், படிக்கிறதுக்கு, வாங்குறதுக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் எல்லோரும் கலந்துக்கணும். எதற்காக கலந்துக்கணும்? 4 வகையான வளர்ச்சிகளுக்காக. பௌதீகமான வளர்ச்சி, மன ரீதியான வளர்ச்சி, புத்தி ரீதியான வளர்ச்சி மற்றும் ஆன்ம ரீதியான வளர்ச்சி. அதுதான் செங்கல்பட்டில் நடக்கக்கூடிய இசை தியான யக்னம் 3 தியான செங்கல்பட் வெற்றி விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு தன்மை. ஆகஸ்ட் 24ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 8:45 மணிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும் இந்த தியான யக்னம் நடைபெற உள்ளது. இந்த யக்னத்தில் நீங்க எல்லோரும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அன்னதானத்திற்கு உங்களுடைய உதவி மிக்க தேவை. எல்லோரும் உங்களுடைய நற்கொடையின் மூலம் இந்த தியான யக்னத்திற்கு உதவி செய்யணும் என்று கேட்டுக்கிறேன். தேங்க்யூ மை டியர் மாஸ்டர்ஸ். எல்லோருக்கும் வணக்கம். திரும்பி நாளைக்கு இதே நேரத்தில் நாம் எல்லோரும் இணைந்து தியானம், சத்சங்கம் மற்றும் செய்யலாம். அத்துடன் நன்றி, வணக்கம்.